வெல்கம் டு ராஜா கதை. கோவை நகரில் மேற்கு தொடர்ச்சி மலை சரிவில் இருக்கும் மருதமலையில் அமைந்திருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை பற்றிய வரலாற்றையும் சிறப்புகளை பற்றியும் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். மருத மரங்கள் மிகுதியாக காணப்படுவதன் காரணமாக இந்த பகுதி மருதமலை என்று அழைக்கப்படுகிறது. 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. பேரூர் புராணம், திருப்புகழ் மற்றும் காஞ்சி புராணங்களில் மருதமலை சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. இங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி, மருதாச்சலபதி, மருதப்பன், மருதமலையான், மருதமலை முருகன், மருதாச்சலமூர்த்தி என பல பெயர்களாலும் போற்றி துதிக்கப்படுகிறார். முன்னொரு காலத்தில் முருக பக்தரான சித்தர் ஒருவர் இந்த பகுதிக்கு வருகை தந்தார். நீண்ட பயணம் ஆதலால் களைப்பாலும் தாகத்தாலும் சோர்வடைந்து அங்கிருந்த மருதமரம் ஒன்றின் கீழ் அமர்ந்து இளைப்பாறினார். அந்த சமயத்தில் மருத மரத்தின் கீழ் பகுதியில் ஊற்று ஒன்றில் நீர் பீரிட்டது. இதை கண்ட சித்தர், இது முருகப்பெருமானின் அருளே என்று வியந்து முருகப்பெருமானை மருதம், சலம் ஆகியவற்றின் தலைவா என்று வாழ்த்தி பாடியதாகவும் அதுவே பின்னர் மருதாசலபதி என்று மருவி அழைக்கப்படுவதாகவும் சான்றோர்களால் கூறப்படுகிறது. வெள்ளியங்கிரி மலையை சிவபெருமானின் உருவமாகவும், நீலிமலையை உமையம்மையின் உருவமாகவும், இந்த மருதமலையை முருகனின் உருவமாகவும் ஆக 3 மலைகளும் சேர்ந்து சோமாஸ்கந்தமூர்த்தி வடிவமாக பேரூர் புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவகோடி சித்தர்களில் முதன்மையானவர்கள் 14 சித்தர்கள். அதில் பாம்பாட்டி சித்தரும் ஒருவர். பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த காலம் கிபி 1200 ஆகும். பாம்பை பிடிப்பதும் அவற்றின் விஷத்தை சேமித்து விற்பதும் பாம்பாட்டி சித்தரின் தொழில். இவர் விஷமுறிவு மூலிகைகளை பற்றி அறிந்திருந்ததால் அந்த ஊரில் பாம்பு கடிக்கு சிறந்த வைத்தியராக திகழ்ந்தார். ஒரு முறை மருதமலை அடிவாரம் வந்தபோது பாம்பாட்டி சித்தர் பற்றி அறிந்தவர்கள் மலை மேலே நவரத்தின மாணிக்க கல்லுடைய நாகசர்ப்பம் உள்ளது எனவும், இந்த பாம்பை பிடித்தால் கோடீஸ்வரனாகி விடலாம் என சிலர் ஆசை கூற, பாம்பாட்டி சித்தருக்கும் ஆசை ஏற்பட மருதமலை ஏறி மாணிக்க கல்லுடைய பாம்பை தேடினார். அப்போது திடீரென பலத்த சிரிப்பொலி கேட்டது. அங்கே மிக பிரகாசமான ஒளியோடு சட்டை முனி சித்தர் நின்று கொண்டிருந்தார். இங்கு எதை தேடுகிறீர்கள் என்று வினவினார். அதற்கு பாம்பாட்டி சித்தர், நான் நவரத்தின பாம்பை பிடிக்க வந்தேன், அதை காணவில்லை என்றார். அதை கேட்டு சட்டை முனி சிரித்தார். பாம்பை உனக்குள் நீயே வைத்துக் கொண்டு வெளியே தேடுகிறாயே, இது பயனற்ற செயல் அல்லவா? நச்சு பாம்பு எல்லோர் உடலிலும் உண்டு, ஆனால் யாரும் அதை அறிவதில்லை. உன்னுள் இருக்கும் நச்சு பாம்பை தேடுவதை விட்டுவிட்டு இல்லாத பாம்பை தேடி ஓடாதே என்றார். அப்படியா என்றவாறே வியந்து சட்டை முனியை நோக்கி, எமக்கு அதை காண அருள்வீரா என கேட்க, குண்டலினி, கூடு விட்டு கூடு பாய்தல், பிராயணம பயிற்சிகளை பாம்பாட்டி சித்தருக்கு சொல்லிக் கொடுத்தார். எல்லாவற்றையும் கேட்டு உண்மையை உணர்ந்த பாம்பாட்டியார் சித்தரின் காலில் விழுந்து வணங்கினார். சட்டை முனி சித்தரும் அவருக்கு அருள் புரிந்து விட்டு மறைந்து விட்டார். பாம்பாட்டி சித்தருக்கு முருகப்பெருமான் மருதமலையில் மரத்தடியில் பெருகும் மருத தீர்த்தம் அளித்து சர்ப்ப ரூபத்தில் காட்சி கொடுத்ததாக வரலாறுகள் உண்டு. மருதமலை முருகர் சன்னதிக்கும் சித்தர் குகைக்கும் வழி உள்ளதாகவும், அதன் வழியே பாம்பாட்டி சித்தர் தினமும் முருகப்பெருமானை தரிசிப்பதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. மருதமலையில் முருகனின் அருள் பெற்ற பாம்பாட்டி சித்தர் முருகனுக்கு புதிய சிலை வடித்தார் என்றும், அந்த சிலையே மூலஸ்தானத்தில் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. 2 கரங்களுடன் உள்ள இவர் பழனி முருகனை போலவே கையில் தண்டத்துடன் இடது கையை இடுப்பில் வைத்தபடி தண்டாயுத பாணியாக காட்சி தருகிறார். தலையில் குடுமியுடன் காலில் தண்டையும் அணிந்திருக்கிறார் முருகப்பெருமான். தினமும் ராஜ அலங்காரம், விபூதி காப்பு, சந்தன காப்பு என 3 வித அலங்காரங்களுடன் காட்சி தருவார். விசேஷ நாட்களில் வெள்ளி காப்பும், கிருத்திகை, தைப்பூச நாட்களில் தங்க கவசமும் அணிகிறார். அர்த்தஜாம பூஜையில் மட்டுமே இவரை தண்டாயுத பாணியாக சுயரூபத்தில் தரிசிக்க முடியும். அப்போது
ஆபரணம், கிரீடம் என எதுவும் இல்லாமல் வேட்டி மட்டுமே அணிவிக்கின்றனர். அருணகிரியால் பாடல் பெற்ற இந்த தலம் முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடாக கருதப்படுகிறது. தமிழ் மரபுகளில் மலையும் மலை சார்ந்த இடத்தை குறிஞ்சி நிலம் என்றும் வயலும் வயல் சார்ந்த இடத்தை மருதம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த இரு நில அழகுகளையும் தனதாக்கிக் கொண்டது போன்ற அற்புதமான பெயருடன் மருதமலை என்று அழைக்கப்படும் ஸ்தலத்தில் முருகன் பிரகாசத்துடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மலையை பார்க்கும் போது மயில் தோகை விரித்தாற் போல காட்சியளிக்கிறது என்றும் முருகன் மயில் மீது அமர்ந்த தோற்றம் நம் கண்முன் தெரிகிறது என பக்தர்கள் கூறுகிறார்கள். புராதனமான சிவன் கோவில்களில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக இருப்பார். அதே போல இந்த தலத்தில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். இவருடன் வள்ளி தெய்வானையும் சுயம்பு வடிவில் இருப்பது விசேஷம். முருகனின் பின்புறத்தில் பிளவு ஒன்று இருக்கிறது. வள்ளி உயரமாகவும் தெய்வயானை சற்று உயரம் குறைந்தும் காட்சி தருகின்றனர். ஆதிமூர்த்தியான முருகப்பெருமானின் இந்த சன்னதி ஆதி மூலஸ்தானம் எனப்படுகிறது. இவருக்கு முதல் பூஜை செய்யப்பட்ட பின்பே பிரதான முருகனுக்கு பூஜை நடக்கிறது. மருத மரங்கள் அதிகமாக காணப்படுவதால் இந்த மலை மருதமலை என அழைக்கப்படுகிறது. மேலும் மருதமால் வரை, மருதவரை, மருதவெற்பு, மருதக்குன்று, மருதலோங்கல், கமர்பிரங்கு, மருதாச்சலம், வேல்வரை என்றெல்லாம் பேரூர் புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. கோவிலுக்கு சென்றதும் பஞ்ச விருட்சத்தின் அடியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கிய பிறகே கோவிலுக்குள் செல்ல வேண்டும். அரசு, வேம்பு, அத்தி, வன்னி, கொரக்கட்டை என்ற 5 மரங்களே அந்த பஞ்ச விருட்சங்கள் ஆகும். கிபி 12ஆம் நூற்றாண்டில் மருதமலை திருக்கோவில் அமைக்கப்பட்டது என்றும் கொங்கு நாட்டின் 24 பிரிவுகளுள் ஒன்றான ஆரை நாட்டின் எல்லையாக மருதமலை இருந்தது என்றும் அறியலாம். பேரூர் புராணம், காஞ்சி புராணம், அருணகிரிநாதரின் திருப்புகழ் முதலிய நூல்களில் மருதமலை சிறப்பித்து கூறப்பட்டு உள்ளது. மற்றும் தேவார பாடல் பெற்ற தலமான திருமுருகன் பூண்டி கோவில் கல்வெட்டுகளில் மருதமலை கோவில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என்ற தகவல் உள்ளது. மருதமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வேல்கோட்டம் தியான மண்டபம் என அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் வேல்தான் மூலவர். சுமார் 6.5 அடி உயரம் கொண்ட அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய வேல் கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. வேலின் தண்டு பகுதியில் பஞ்சபூத சக்கரங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. வேலின் முகப்பில் இயற்கையான வெளிச்சம் விழும் விதத்தில் விமானத்தில் ஒரு சிறிய துவாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன் மண்டபம் சரவண பவ எனும் 6 எழுத்து மந்திரத்தை குறிக்கும் வகையில் 6 கோண வடிவில் அமைந்துள்ளது. மருதமலையின் அடிவாரத்திலிருந்து நடைபயணமாக மலையேறி செல்லும் பாதையில் படிகள் ஆரம்பிக்கும் இடத்தில் தான் தோன்றி விநாயகர் சன்னதி உள்ளது. இந்த சன்னதியில் விநாயகர் சுயம்புவாக இருக்கிறார். யானை தலை மட்டும் உள்ள இவருக்கு உடல் இல்லை. இவர் மலையிலுள்ள முருகன் சன்னதியை நோக்கி தும்பிக்கையை நீட்டி காட்சி தருவது விசேஷம். அருகில் மற்றொரு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. சுயம்பு விநாயகருக்கு பூஜை செய்த பின்பே பிரதான விநாயகருக்கு பூஜை நடக்கிறது. இந்த மலையின் தீர்த்தமான மருத சுனை மிகவும் பிரசித்தி பெற்றது. மலையில் உள்ள ஒரு மருத மரத்தின் அடியில் இருந்து இந்த தீர்த்தம் உற்பத்தியாகி வருவதாக சொல்கிறார்கள். இந்த தீர்த்தமே சுவாமி அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. காமதேனு எனும் தெய்வீக பசு இந்த மலையில் பசி நீங்க மேய்ந்து மருத மரத்தின் கீழ் இருந்த நன்னீரை பருகியதாக பேரூர் புராணத்தில் கச்சியப்ப முனிவர் கூறியுள்ளார். மிக பழமையான காலத்திலிருந்தே நம் முன்னோர்கள் வனத்தை இருப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தனர். பின்பு காடுகள் அழிக்கப்பட்டு நாடாக்கப்பட்டது. ஆனால் இங்கு ஆதியில் இருந்த மரத்தினை அழிக்காது அதனை இன்றளவும் சுவாமிக்கு அருகில் வளர்த்து வருகின்றனர். அந்த வகையில் மருத மரமானது இந்த கோவிலின் ஸ்தல விருட்சமாக இருந்து வருகிறது. திருக்கோவில் வளாகத்தில் மூலவருக்கு சற்று தூரம் தள்ளி படிக்கட்டில் இருந்து கீழே சென்றால் பாம்பாட்டி சித்தர் கோவில் அமைந்துள்ளது. இந்த இடத்தை பாம்பாட்டி சித்தரின் குகை என்று கூறப்படுகிறது. இந்த குகை கோவில் சிறு குடைவரை அமைப்பில் உட்புறத்தில் ஒரு பாறை பாம்பு வடிவில் உள்ளது. சுமார் 837 படிகளுடன் அமைந்த மலை கோயில் இது. இங்கு வரதராஜ பெருமாளுக்கு தனி சன்னதி இருக்கிறது. பாம்பாட்டி சித்தர் சன்னதி செல்லும் வழியில் சப்த கன்னியர் சன்னதி உள்ளது. ஆடிப்பெருக்கின் போது இங்கு விசேஷ வழிபாடு நடக்கிறது. மலை கோவிலுக்கு செல்லும் வழியில் நடுவே இடும
கம்பன் சன்னதி இருக்கிறது. இந்த சன்னதிக்கு எதிரே புலிவாகனம் உள்ளது. பாம்பாட்டி சித்தர் சன்னதியில் உள்ள நாக வடிவிலேயே முருகப்பெருமான் அவருக்கு காட்சி அளித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நாகத்தை முருகனாகவே பாவித்து வழிபடுகிறார்கள். இதன் பின்புறம் பீடம் போன்ற அமைப்பில் 3 வடிவங்கள் உள்ளது. இவற்றை சிவன், கணபதி, அம்பிகையாக கருதி பூஜை செய்கிறார்கள். பொதுவாக முருகன் தான் சிவன் அம்பாளுக்கு நடுவில் காட்சி தருவார். இங்கு விநாயகர் பெற்றோருக்கு மத்தியில் காட்சி அளிப்பது விசேஷம். முருகப்பெருமான் வீற்றிருக்கும் மலைகளில் மருதமலைக்கு தனி சிறப்பு உண்டு. இந்த மலையில் மட்டுமே தேரோட்டம் உண்டு. மற்ற மலைகளில் தங்கரதம் மட்டுமே வலம் வரும். இங்குள்ள தேர் 20 அடி உயரம், 12 அடி அகலம், 10 டன் எடையுடன் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு 108 பால்குட அபிஷேகம் நடக்கிறது. தைப்பூசத்தை ஒட்டி 10 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கும். பூசத்தன்று காலையில் திருக்கல்யாணம், மாலையில் தேர் திருவிழா நடக்கும். அன்று சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளுவார். தினமும் மாலையில் தங்கரதத்தில் சுவாமி வலம் வருவார். நீண்ட காலமாக திருமணம் கைகூடாமல் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து சுவாமிக்கு பொட்டுத்தாலி, வஸ்திரம் போன்றவற்றை சமர்ப்பித்து கல்யாண உற்சவத்தை நடத்தினால் விரைவில் முருகப்பெருமானின் அருளால் திருமணம் கைகூடும் என்பது ஐதீகம். மேலும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் தம்பதி சமேதராய் இந்த திருக்கோவிலுக்கு தொடர்ந்து 5 வெள்ளிக்கிழமைகள் வந்து வழிபாடு செய்தால் குழந்தை பேறு நிச்சயம் என்பதும் பக்தர்களின் அனுபவ உண்மை. இந்த திருத்தலத்தில் தினசரி காலை 5 மணிக்கு கோபூஜை, 5:30 மணிக்கு நடை திறப்பு, 6 மணிக்கு 2ஆம் கால பூஜை, 8:30 முதல் 9 மணி வரை காலசந்தி பூஜை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை சாயரட்சை பூஜை, இரவு 8 மணி முதல் 8:30 மணி வரை ராகால பூஜை என தினம்தோறும் பூஜைகள் நடைபெறுகின்றன. ஆண்டு முழுவதும் முருகப்பெருமானுக்குரிய விழாக்கள் இந்த திருத்தலத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு நாமும் நம் குடும்பத்தோடு சென்று முருகப்பெருமானை வேண்டி வணங்கி அவரின் திருவருளை பெறுவோம்.